ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு நம்ம சேனலில் போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 2024 இதை பற்றி தாங்க பேசலான்னு இருந்தேன். அதுக்காக நோட்ஸ்லாம் எடுத்து ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் ஒன்று பார்ப்பேன். அந்த ரிஹர்சல்லாம் எடுத்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு வீட்டில் ஒரு திடீர்னு சவுண்டு பார்த்தா அம்மா. என்னம்மா அங்க சத்தம் அப்படின்றத கேட்டேன். டேய், விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சுட்டாராண்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அம்மா சைட்ல இருந்து ஃபர்ஸ்டா நான் கேட்டேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி எல்லா ஸ்கிரிப்டையும் டப்பு டப்பு டப்புன்னு மூடி குருன்னு ஓடி போய் டிவி ஆன் பண்றேன். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றது வந்துட்டு எல்லா சேனலுமே விஜய் அண்ணா பத்தி பேசுறாங்க. விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது விஜய் அண்ணா கிட்ட இருந்துமே ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் அரசியல்ல இறங்கிட்டோம், நான் கட்சியை தொடங்கிட்டேன் அப்படின்றது எல்லா சேனலும் இதுதான் டாப் ட்ரெண்டிங் பிரேக்கிங் நியூஸ். ஐயோ, முதல்ல இதைத்தாண்டா நம்ம முதல்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குருன்னு ஓடி வந்து உங்ககிட்ட நிற்கிறேன். ஸோ என்ன நடந்தது? விஜய் அண்ணா திடீர்னு கட்சியை வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த கட்சிக்கு பேர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதை தாண்டி வந்துட்டு விஜய் அண்ணன் எல்லாருமே கட்சியை ஆரம்பிக்கும் போது காரணம் நோக்கம் அப்படின்றது இருக்கும், கொள்கைன்றது ஒன்று இருக்கும். ஸோ அதே போல விஜய் அண்ணனோட அனௌன்ஸ்மெண்ட்லையுமே அந்த லெட்டர் பேர்லையுமே அவர் 2 காரணங்கள் சொல்லி இருக்காரு. அந்த 2 மேஜரான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கப்புறமா ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சிகள் சீனியர் கட்சிஸ் இருக்கும் இல்லையா, அந்த சீனியர் கட்சியில இருக்கிறவங்க வந்து விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அதையுமே சேர்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்படி பல விஷயங்களை விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி நம்ம பேச போறோம். ஸோ வாங்க என்ன நடந்ததுன்னு 10 நிமிஷத்துல பார்த்துடலாம். ஸோ நான் தான் உங்களோட ஏவி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க டிவியில பார்த்துட்டு இருக்கிற நியூஸ் அது முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ டெஃபினட்டா சப்ஸ்கிரைப்ன்றது விஷயம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த வருஷம் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும் தான். அது உங்களோட சப்போர்ட் இருந்தது வேணும். ஸோ உங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் என்னாலையுமே அந்த மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்த காமிச்சிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு விஜய் அண்ணா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லால் சலம் ஆடியோ லான்ச்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிளஸ் ரஜினி சாருமே வந்துட்டு பேசின ஒரு இஷ்யூவை பத்தி பேசினா அது ஒரு எண்ட் ஆஃப் த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். மாதிரி விஜய் அண்ணா அவசர அவசரமா ஒரு அவங்களோட கட்சி ஆஃபீஸில் வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸை வந்துட்டு கூப்பிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கட்சியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்காக டெல்லிக்காக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக வரும் அப்படின்றது சொல்லி ஒரு 10 நாள் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே நம்ம நினச்ச மாதிரியே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விஜய் அண்ணா கிட்ட இருந்து வந்துடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு விஜய் அண்ணா வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து இப்போ டோட்டலா வந்துட்டு ஒரு அபிஷியலான பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்துட்டு மாறி இருக்காரு. அந்த ஒரு கட்சிக்கு பேர் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு டிவிகே அப்படின்றது, அதாவது ஃபேன்ஸ் கிளப் விஜய் மக்கள் இயக்கம்ல இருந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது மாத்திருக்காங்க. ஸோ இது டிவிகே, இதுதான் ஃபார்ம். சரி, இப்போ விஜய் அண்ணா கிட்ட இருந்து என்ன அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேஜ் இருக்குங்க. நான் சிம்பிளா வந்துட்டு விஜய் அண்ணா சொன்னா மேஜர் 2 ரீசன் நான் சொல்லிக்கிறேன். அவர் என்ன நான் அந்த லெட்டர் பேட்ல இருக்குன்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் அண்ட் சட்ட ஒழுக்கம். இது ரெண்டுமே வந்துட்டு சில தவறா வந்துட்டு செயல்பட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் வந்து ஒழிக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசனா சொல்றாரு. 2வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கட்சிகள் வந்துட்டு இந்த மதம் ஜாதி வச்சு வந்துட்டு மனுஷங்களுக்குள்ள இருக்கிற வந்துட்டு ஒத்துமையை வந்துட்டு பிளவுபடுத்துறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒடுக்கி எல்லாருமே ஒன்னா வாழ்றதுக்கான ஒரு சூழலை அமைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேஜர் 2 ரீசன் விஜய் அண்ணா சைடுல இருந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நோக்கம். இவங்க வந்துட்டு அந்த கட்சிக்கு பின்னாடி செயல்பட வேண்டிய ஒரு முதல் 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் 2 ரீசன். சரி, இதோட தொடர்ச்சியா அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் அண்ணா வந்து அப்படி நிறைய படத்துல கமிட்மெண்ட் ஆயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்துல எல்லாமே என்ன இருக்கு, அதோட பேக்ரவுண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அண்ணா தெளிவா இன்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, இப்போதைக்கு நான் கமிட் ஆயிருக்கிற எல்லா படமும் கம்ப்ளீட்டா முடிச்சிருவேன். முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுல் ஃபோக்கஸா நான் பொலிட்டிக்கல்ல தான் இறங்க போறேன். என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் வந்துட்டு என்னோட கட்சி மேலதான் இங்க இருக்கும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாரு. இதுக்கப்புறமா நான் புதுசா வேற எந்த ஒரு படமும் சைன் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு படத்தை சைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு படத்தை எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டு முழு வேலையை நான் கட்சியில இறங்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது கூடவே இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வர பிஎம் எலெக்ஷன் மேல இருக்கு இல்லையா, ஸோ மேல வந்துருவாரான்னு கேட்டா மேல எங்களோட இலக்கு இல்லை. ஸோ 2026 சிஎம் எலெக்ஷன் தான் எங்களோட இலக்கு. ஸோ இப்போ இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கு. இந்த 2 வருஷத்துல எனக்கு கமிட்மெண்ட் ஆன எல்லா படத்தையும் முடிச்சுட்டு அதே போல வந்துட்டு என்னோட கட்சியை நான் முதல்ல சீரமைக்கணும். சீரமைச்சு இந்த 2 வருஷத்துல என்னென்ன மாதிரி
விஷயங்கள்லாம் நான் அமைக்கணும் அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு 2 வருஷம்ன்றது அவகாசம் தேவைப்படுது. எல்லாத்தையுமே இந்த 2 வருஷத்துக்குள்ள நான் முடிச்சுட்டு 2026ல என்னோட என்ட்ரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தெளிவா கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆல்ரெடி ஃபேன்ஸ் கிளப்லாம் இருக்காங்க இல்லையா, மக்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாமே இப்போ கட்சியெல்லாம் மாறிட்டாங்க. ஸோ இப்போ இது மாறினதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே பயங்கரமான ஒரு வரவேற்பு. ஸோ ஈஸியாக சைடு சென்னை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில சார்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு என்னன்னா ஸ்வீட்டு லட்டு இப்படின்ற மாதிரி பயங்கரமான செலிப்ரேஷன் தீபாவளி மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக சைடு விட்டுவாங்கன்னு சைட்லாம் போனீங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே அந்த தீபாவளி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன்ஸ், மக்களோட வரவேற்பு அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ மக்களோட சப்போர்ட், மக்களோட வரவேற்பு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அதே போல விஜய் அண்ணா வந்துட்டு சொன்ன காரணங்கள் 2 நோக்கங்கள், அதுவுமே நல்ல நோக்கங்கள். ஸோ அதுக்கப்புறமா அண்ணனோட பிளான் என்ன இந்த 2 விஷயத்துலயும் அப்படின்னு சொன்னாரு, அதுவுமே ஓகே தான். சரி, இப்போ விஜய் அண்ணா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஎம்கே, ஏடிஎம்கே, சீமான் அப்புறம் மற்ற கட்சிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மற்ற மீடியா சைட்ல இருந்து பார்க்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேல வந்துட்டு ஜெயக்குமார் சார் வந்துட்டு சொல்லியிருக்காரு என்னன்னா, ஒரு 10-15 பேர் வந்துட்டு சேர்ந்து கட்சியை ரொம்ப ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்திய சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கு. ஒரு 15 பேர் சேர்ந்தா கட்சி ஆரம்பிச்சிடலாம். பட் கட்சியை ஆரம்பிச்சு அதை நீடிக்க வைக்கிறது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ விஜய் அதை பண்ணுவாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் ஏடிஎம்கே ஜெயக்குமார் சார் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம சீமான் அண்ணன் போனோம் அப்படின்னாக்கா அவரும் லிட்ரலி வந்துட்டு என்ன சொல்றாரா, நானுமே வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த கட்சிக்குள்ள. ஸோ எனக்கு வந்துட்டு வரும்போது இதே போல நோக்கம் அப்படின்றது ஒரு விஷயம், ஒரு வாட்டி நான் என்ன முடிவு பண்ணணும் அதே போலதான் இன்னும் வரைக்கும் அந்த என்னோட கட்சியோட நோக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கு, என்னோட நோக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதே போல வந்து விஜய் தம்பியுமே வந்துட்டு நோக்கம் ஒன்னா தான் இருக்கணும். எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் கட்சி ரொம்ப ஈஸியா ஆரம்பிச்சலாம், பட் அது கடைசி வரைக்கும் கொண்டு போறதுதான் பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. ஸோ லிட்ரலி எல்லா கட்சி தரப்புல இருந்து சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டார்ட் அப் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் பொலிட்டிக்கல்ல, பட் அது லாங் டேர்மா இருக்குமான்றதுதான் கேள்வி அப்படின்றதுதான் மற்ற கட்சி சைட்ல இருந்து பெரும்பாலான ஒரு கமெண்ட்ஸ்ன்றது வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம்ன்றது இருக்கட்டும். ஸோ இப்போ கட்சின்றது அது. ஸோ இப்போ நம்ம வரலாறை தோண்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுல நிறைய பேர் வந்துட்டு சக்சஸும் ஆகியிருக்காங்க, ஃபெயிலியர்ஸும் ஆகிருக்காங்க. ஃபெயிலியர் மீன்ஸ் இன்னும் வரைக்கும் அந்த பொலிட்டிக்கல்ல அவங்க சிஎம் சீட்டுலன்றது உட்காராமையும் இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ பவர்ஸும் இருந்துமே. உதாரணத்துக்கு வந்துட்டு எம்ஜிஆர் ஐயா இருக்கு, அவர் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் நின்னாரு, பெரும்பாலான ஒரு வித்தியாசத்துல சிஎம்ன்றது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே. ஸோ அதே போல ஜெயலலிதா அம்மா அவங்களுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வந்துட்டு அவங்களும் சிஎம்ன்றது ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெகுலரா மற்ற எல்லாருமே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ன்றது விஜயகாந்த் சார் ஓகேங்களா, விஜயகாந்த் அண்ணன் இருக்காரு இல்லையா, ஸோ அவருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்தாரு, பட் ஆப்போசிஷன் பார்ட்டி வரைக்கும் வந்துட்டாரு. ஸோ எதிர்கட்சியா ஜெயலலிதா அம்மாவோட எதிர்கட்சியா நின்ற அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்ன்றது இருந்து மக்களோட சப்போர்ட்ன்றது இருந்தது. ஸோ அதே போலதான் மக்கள் சப்போர்ட் விஜய் அண்ணனுக்கு எப்பவுமே பயங்கரமா இருக்குதானா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம்ல வித்தின் ஒரு 1 ஹவர்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் ரீச் பண்ணார் விஜய் அண்ணன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். இந்தியா முழுக்க இல்லை, மற்ற எல்லா இடத்துலயும் கண்ட்ரிஸுமே விஜய் அண்ணனா ஒரு தனியான ஒரு ரெகக்னைசேஷன்ன்றது இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் இது வந்துட்டு இந்த அளவுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் சக்சஸ் ஆயிருக்காங்க. எம்ஜிஆர் சார், ஜெயலலிதா அம்மா, அட் த சேம் டைம் விஜயகாந்த் சார், ஸோ கருணாநிதி ஐயா, ஸோ அதே லிஸ்ட்ல வந்துட்டு விஜயனும் இப்போ சினிமால இருந்து வந்திருக்கிறாரு கட்சிக்கு. ஸோ இவருக்குமே ஒரு ஈஸியான ஒரு வெற்றின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதுல எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் தான். ஸோ அதே போல வந்துட்டு அதுல இன்னமும் வராதவங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2018 அவருமே பிப்ரவரியில தான் ஆரம்பிச்சாரு கமல்ஹாசன் சார். ஸோ மக்கள் மையம்னு நினைக்கிறேன் அவர் பேர், ஓகேங்களா. ஸோ அவருமே கட்சி ஆரம்பிச்சாரு பிப்ரவரி 2018 பிப்ரவரியில. பட் இன்னும் வரைக்கும் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு. ஸோ அதே போல சரத்குமார் சார் அவருமே கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருமே இன்னும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சினிமால வந்து கட்சி ஆரம்பிச்சவங்களும் சில பேர் இன்னும் முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீமான் அண்ணன், ஸோ அவருமே வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்டர்ஸுமே தனியா இருக்கு. பட் விஜய் அண்ணனுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஜெனரேஷன்லாம் பயங்கரமான சப்போர்ட் தான். ஸோ மேபி சான்சஸ் இருக்கு, அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூமே சொல்றேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு ரொம்ப ஒரு பரவலா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களுமே விஜயன கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் மொத்த டீட்டெயிலுமே. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது வந்துட்டு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபேஸ் வேல்யூ இருந்தால் மட்டும் ஓட்டு டக்குன்னு போட்டுற மாட்டாங்க, அது வேற விஷயம். இப்போ சினிமால இருந்து
கட்சிக்கு வராங்க, நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, எல்லாருமே மக்கள் சப்போர்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு மட்டும் அந்த வெற்றின்றது பார்த்துட முடியாது. அதுக்கு மக்கள் தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, யார் வந்தா நமக்கு நல்லது நடக்கும், யார் வந்தா நாடு முன்னேறும், யார் வந்தா இந்த ஊழல் அப்புறமா இந்த சட்ட ஒழுக்கம் இது எல்லாமே சரியா செயல்படும் அப்படின்றது தான் மக்கள் கவனிக்கிறது. மக்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, இப்போ கட்சியில நிக்கிற தலைவர் என்ன செஞ்சிருக்காருன்னு தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டா இவங்க நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. ஸோ இதை நம்ம பூர்த்தி செஞ்சுட்டோம்னா மக்களுக்கு, இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா உலக நாடுகளுக்குமே அவங்களோட விஷயத்தை நம்ம பூர்த்தி செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறமா அடுத்த 5 வருஷம் இல்லை 50 வருஷம் ஆனாலுமே கண்டினியூஸா அவர் மட்டும்தான் சிஎம்மாவே இருக்க முடியும். அப்படி ஒரு ஸ்டாண்டப்ல, அப்படி ஒரு குவாலிட்டியில விஜய் அண்ணன் கட்சியை நடத்தணும். ஸோ அவருமே சிஎம்மா வந்து மக்களோட விஷயங்களை எடுத்து அவரோட பிரச்சனை நினைச்சு மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தீர்வுன்னு ஒரு விஷயம் கொடுத்தாருன்னா, ஸோ டெஃபினட்டாக அது சொன்ன 5 இல்லை 50 வருஷம் ஆனாலும் அவரோட கட்சியுமே இன்னும் அப்படியே தான் இருக்கும்ன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் அண்ணா கட்சிக்கு வந்துட்டார், இப்போ விஜய் அண்ணனோட சப்போர்ட்னால இப்போ சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. உங்களோட பதில் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்ட் தென் பை பை ஏவி.